தலைவா. ஐயோ, ஹே ஹே ஹே, உன்னை வெளியில தானே வெயிட் பண்ண சொன்னேன். வீட்டுக்குள்ள எதுக்குடா வந்த? எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்றது? ஐயோ, முதல்ல நீ வெளில வா. தலைவா போடா. என்னாச்சு? ஏன் தலைவா? போ. ஏன் போடா, போ போடா. ஹே, குழந்தையை கடத்த சொன்னது நான் தான். என் பொண்டாடி தெரிஞ்சா அவளைதான் என்ன தொலைச்சிருவா. கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் ஏன் உன் வீட்டுக்கு வர போறேன்? இந்தா இப்படி 3 லட்சம் ரூபா இருக்கு. 3 லட்சமா? மீதி 5 லட்சம்? டேய், இதெல்லாம் ரொம்ப டேய், நான் உங்ககிட்ட பேசுனதே 3 லட்சம் தான்டா. அன்னைக்கு 2, இன்னைக்கு 3, மொத்தம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எல்லாம் என்னால பணம் தர முடியாது. குழந்தைய நீதான் கடத்த சொன்னு சொல்லி வீட்டுல கொண்டு போய் விட்டுறவா? டேய் டேய் டேய், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிராதடா. ஏன்டா என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? தப்பார், நியாயமா பார்த்தா குழந்தைய மாத்தி கடத்தினதுக்கு உங்களுக்கு 5 பைசா கூட கொடுத்துட கூடாது. இருந்தாலும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். மரியாதையா வாங்கிட்டு போயிரு. இல்லனா என்ன பண்ணுவ? இதப்பார், குழந்தைய மாத்தி கடத்தினது எங்க தப்பு கிடையாது. 2 பொண்டாட்டிக்கு ஒரே புள்ளைய கொடுத்தது உன் மச்சானோட தப்பு. நீ ஒரு போட்டோ எங்கிட்ட கொடுத்த, அதில் இருக்கிற குழந்தைய கடத்த சொன்னேன், நாங்களும் கடத்தினோம். இப்ப வந்து 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? தப்பு தான்டா, தப்பு தான். உங்ககிட்ட குழந்தை கடத்த சொன்னது தப்பு தான். அதான் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டல, தயவு செஞ்சு குழந்தைய விட்டுருங்கடா. சாரி தலைவா, எங்களுக்கு 10 லட்ச ரூபா வேணும். கொடுத்தா குழந்தை உயிரோட கிடைக்கும், இல்ல கழுத்தறுத்து போட்டுட்டு நீதான் கொலை பண்ண சொன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பாரு, அப்படியெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ்டா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இத பார், அப்ப நான் கேட்ட மாதிரி மீதி 5 லட்சத்தை கொடு. டேய், இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா. இங்க பார், சீக்கிரம் ரெடி பண்ணி வையே, நாளைக்கு நானே உனக்கு கால் பண்றேன். பாட்டா. ராணி, ராணி, என்னங்க இது? யார் அவ? ஐயோ, கத்தாத, உள்ள வா பேசிக்க. விடுங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, யார் அவ? சொல்றத கேளு, உள்ள வா. இப்ப சொல்ல போறீங்க இல்ல வா ராணி, யார் அவ? என்ன பேசிட்டு இருந்தீங்க? யார் அவன்னு கேக்குறேன். என்னங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன தப்பு பண்றீங்க? சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் ராணி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணீங்க? சொல்லுங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சுப்பு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் ஒண்ணு பண்ண நினைச்சேன். ஆனா பிரச்சனை வேற மாதிரி வந்துருச்சு. ஐயோ கடவுளே, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அசோக கடத்துனது வேற யாரும் இல்ல, நான் தான். நீங்க ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அசோக் எதுக்கு நீங்க கடத்துனீங்க? ஐயோ, நான் அவனை கடத்த பிளான் பண்ணல. நான் கடத்த சொன்னது நம்ம சுப்புவோட பையன் கௌதம. ஆனா நான் கடத்த சொன்னவனுங்க பையனை மாத்தி கடத்திட்டு இப்ப பிளேட்டை எனக்கு எதிராக திருப்பிட்டானுங்க. அதை விடுங்க. கௌதம எதுக்கு கடத்த சொன்னீங்க? காயத்ரி கூட போன கௌதம கடத்தினா கௌதம் காணாம போனதுக்கு காயத்ரி தான் காரணம்னு சொல்லி ஒரு பெரிய நாடகம் ஆடி காயத்ரி அந்த வீட்டை விட்டே துரத்திடலான்னு பிளான் பண்ண. ஆனா கௌதமுக்கு பதிலா அசோக கடத்திக்கிட்டு வந்து மொத்த பிளானுமே சொதப்பிட்டானுங்க. என்ன ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க? சரி, ஆளை மாத்தி கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுல, அப்ப அசோக விட்டுற வேண்டியதானே? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அன்னைக்கு கௌதம் பிறந்தநாளை கொண்டாட வரமாட்டான், பிரச்சனையை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கும் போதுதான்
காயத்ரியும் ரேணுகாவும் கௌதம கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் கேக் கட் பண்ணி முடிச்சதும் கோவமா கிளம்பி போனல. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணா சூப்பர்ண்ணே, நீ போட்ட ஸ்கெட்ச் சூப்பர்ண்ணே, கரெக்டா தூக்கிட்டோம்ண்ணே. நம்ம ஸ்கெட்ச் மிஸ் ஆகாதுடா. தூக்குன தடயமும் இருக்காது, காணாம போன அடையாளமும் இருக்காது. அப்புறம் என்னண்ணே, பார்ட்டியை வர சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போண்ணே. டேய் விடுறா, அவங்க சொன்ன வேலையை முடிச்சாச்சு. அப்ப சொன்ன அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கேட்டு பாப்போம். என்ன கேட்டா கொடுப்பாரானே? கிழிப்பாரு. என்னாச்சு தலைவர? ஏண்டா யார கடத்த சொன்னா யாரடா கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன தலைவர, நீங்க போட்டோல காமிச்ச பையனை தான் நாங்க கடத்திருக்கோம். டேய் என் வாயில ஏதாவது வந்துட போகுது. நான் கடத்த சொன்னது என் தங்கச்சி பையன் கௌதம. நீங்க கடத்தி வச்சிருக்கிறது காயத்ரி பையன் அசோக். என்ன தலைவர வெறுப்பேத்துறீங்களா? நீங்க அனுப்புன போட்டோல இருந்த பையனை தான் கடத்திருக்கோம். இது கௌதம் இல்லடா, கௌதம் மாதிரியே இருக்கிற காயத்ரி பையன் அசோக். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பானுங்களா? அப்போ அவனுங்க ட்வின்ஸா? ட்வின்ஸ் இல்லடா, ஒரு அப்பா ரெண்டு அம்மா. அது எப்படி ரெண்டு அம்மாவுக்கு ஒரே மாதிரி குழந்தை பிறகும்? இப்ப அதுவா முக்கியம்? பயமுறா. இந்த பாருங்க தலைவர, இந்த தப்பு எங்க மேல இல்ல, தப்பு உங்க மேலதான். டேய் என் மேல என்னடா தப்பு? பின்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பானுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? டேய் நான் தான் கௌதம் எங்க இருப்பா யார் கூட இருப்பான்னு தெளிவா சொன்னல. நீங்க சொன்ன ஏரியால வச்சுதான் அவனை தூக்கணும். தபார் சும்மா மழுப்பாத, நான் சொன்னவன நீங்க தூக்கல. சரி இப்ப நாங்க என்ன பண்ணணும்? வாய மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்க. தபார் முதல்ல குழந்தை கொடுங்க, அடுத்த பிரச்சனை வர்றதுக்குள்ள இவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். ஏய் ஏய் பையனை தூக்கிட்டு உள்ள போங்கடா. சரிண்ணே. டேய் 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 எடா லூசு மாதிரி பேசுறீங்க. குழந்தைய மாத்திட்டீங்க, இவனை வச்சு ஒரு யூஸ் இல்லடா. ஏய் உனக்கு யூஸ் இல்லன்னு சொல்லுடா, எனக்கு யூஸ் இருக்கு. டேய் என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இப்பதான் செல்வம் கரெக்டா பேசுறேன். நீயே வந்து குழந்தைய கடத்த சொல்லுவியா, நாங்களும் கஷ்டப்பட்டு குழந்தைய கடத்துவோமா? அப்புறம் நீயே வந்து இது அது இல்ல அது இது இல்லன்னு கதை சொல்லுவியா, அதையும் கேட்டுட்டு நாங்களும் கம்முன்னு போகணுமா? அப்படிதானே? டேய் உங்களை கடத்த சொன்னது நான் தான், அதுக்கு பேசின மாதிரி 2 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னடா, குழந்தை கொடுங்கடா. குழந்தை வேணும்னா 10 லட்சமா கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன பாக்குற? நாங்க குழந்தைய கிட்னாப் பண்ணதே மிரட்டி பணம் வாங்குறதுக்கு தான். டேய் இந்த பாரு வில்சா, மத்தவ மாதிரி என்ன சாதாரணமா எடை போடாத. கடத்துறதே நீதான்னு சொல்லி நானே போலீஸை போட்டு கொடுத்து கூட்டிட்டு வந்துருவேன். தாராளமா கூட்டிட்டு வா செல்வம். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி குழந்தைய கடத்த சொன்னதே நீதானே உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு குழந்தைய மாத்தி கொண்டுட்டோம்னு அந்த காயத்ரி கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிடுவோம். அப்புறம் உன்னால உன் குடும்பத்துக்குள்ள காலே வைக்க முடியாது. டேய் டேய் துபர், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஏய் எங்களுக்கு இதுதான்டா நியாயம். ஒழுங்கு மரியாதையா பணத்தை ரெடி பண்ணு, இல்ல குழந்தையோட கழுத்து அறுத்து போட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அவன் 10 லட்சம் கேட்கிறான். இப்போதைக்கு கையில இருந்த பணத்தை கொடுத்து விட்டுட்டேன். மீதி பணத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. பணத்தை கொடுத்தாதான் அசோக்க உயிரோட விடுவேன்னு சொல்றான். ஏங்க ஏன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அதான் சொன்னேனே, சுபுவுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி பண்ண. ஆனா எனக்கே கேட்டதா நடந்துருச்சு. இப்படி ஒரு காரியம். சரி இப்ப படத்துக்கு என்னதான் பண்ண போறீங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. விடுங்க. எங்க அவன்கிட்ட இருக்கிறது அந்த அசோக் தானே? அத அப்படியே விடுங்க, அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏய் இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அசோக் ஏதாவது ஆச்சுன்னா நானும் உள்ள போகணும். அப்புறம் காலம் முழுக்க
ஜெயில களிதான் திங்கணும். ஜெயிலுக்கு போறது கூட பரவாயில்ல. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச எவ்வளவு அவமானம் தெரியுமா? அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? சுபு கிட்ட நடந்த உண்மையை சொல்லி அவகிட்டே பணத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லலாம். நல்ல ஐடியா கொடுக்குறா பாரு. சுப்புதான் காயத்ரியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காள. அவகிட்ட காயத்ரி குழந்தைய நான் தான் கடத்தணும்னு சொன்னா என்ன முதல் ஆளா போலீஸ் கிட்ட அவதான் மாட்டி விடுவா. இப்போதைக்கு நம்மளை விட அவளுக்கு காயத்ரி தான் முக்கியம். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சுப்பு கிட்ட பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேற என்ன காரணம் சொல்லி கேட்க சொல்ற? சம்மந்தி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லு செல்வம். இல்ல, இப்படியே போலீஸை நம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாமளும் இப்படியே அமைதியா இருக்கிறது? என்ன பண்ண சொல்ற? போலீஸ்காரங்களும் நமக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க முயற்சி எடுக்கிறது எடுக்கட்டும், ஆனாலும் நாமளும் ஏதாவது பண்ணணும் இல்லையா? நாமளும் ராப்பகலா தேடிட்டு தானே இருக்கோம். நாம இப்படி ரோடா தேடுறதுனால அசோக் கிடைச்சிட மாட்டான். வேற என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு? அது முள்ளால எடுக்கிறது தான் நல்லது. புரியலையே செல்வம். சம்பந்தி, நம்ம அசோக் காணாம போய் இவ்வளவு நாளாச்சு. நமக்கும் சரி போலீஸுக்கும் சரி எந்த க்ளூவும் கிடைக்கல. அதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை? டக்குன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல சுபு, இந்த மாதிரி குழந்தை கடத்துறதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் பண்றது இல்ல. அது ஒரு பெரிய நெட்வொர்க். இப்ப அது சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தோம்னா அவங்களே நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அசோக் எங்க இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். பணத்துக்காக யோசிக்கிறீங்களா? பணம் போனா போகட்டும்பா, எங்களுக்கு எங்க பேரை கிடைச்சா போதும்பா. செல்வம், நீ சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம அசோக்கை கண்டுபிடிக்காம விட்டாங்கன்னா? அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே நல்லா விசாரிச்சுட்டேன். ரொம்ப நம்பிக்கையான ஆளுகிட்ட தான் இந்த வேலையை நான் ஒப்படைக்க போறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், குழந்தை நம்ம கை கிடைச்சிருவான். 5 லட்சம் என்னப்பா, 50 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம தலையை வித்தாவது அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துடலாம்ப்பா. எங்களுக்கு எங்க பேரை நல்லபடியா வந்து சேர்ந்தா போதும். சுப்பு, நீ என்னமா சொல்ற? சரிண்ணா, சூர்யா வந்ததும் அவர்கிட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்ணிடலாம். ஆமாப்பா. லூசு, நான் அசோக் இல்ல கௌதம். பொய் சொல்லாத, நீதான் அசோக். நான் அசோக் இல்ல கௌதம்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் நீ அசோக் புக்க வச்சு படிக்கிற? இல்லையே, நான் என்னோட புக்ல தான் படிக்கிறேன். இல்ல, நீ பொய் சொல்ற. இரு நான் உன்னை சித்தி கிட்ட மாட்டி விடுறேன். பூஜா. என்னமா மாப்பிள்ள நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது? நானும் கௌதம் அண்ணாவும் ஹோம்
ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தோமா, அப்ப கௌதம் அண்ணா அசோக் அண்ணாவோட புக்கை எடுத்து படிச்சிட்டு இருந்தான். ஏய் பூஜா, அசோக்கோட புக் எதுக்கு கௌதம் படிக்க போறான்? அவன் வேற ஸ்டாண்டர்ட், இவன் வேற ஸ்டாண்டர்ட். என்ன சொல்ற நீ? ஆமா சித்தி, டெய்லியும் அசோக் அண்ணா புக்கை வச்சுட்டா படிச்சிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் கௌதம் அண்ணா அசோக் புக்கை வச்சுதான் படிச்சிட்டு இருக்கான். சரி, கௌதம் எங்க இருக்கான்? மேல தான் இருக்கான். சரி வா. வாங்க. கௌதம், ஏய் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? படிச்சிட்டு இருந்தேன் மம்மி. அது தெரியுது. யாரோட புக்ஸை வச்சு படிச்சிட்டு இருக்க? கௌதம், என்னாச்சுடா? எதுக்கு அழுகுற? அசோக் ஞாபகமாவே இருக்குமா? அதாம்மா, நான் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அவனோட புக்ஸ் எடுத்து பாப்பேன் மம்மி. அது தெரியாம பூஜா உங்ககிட்ட வந்து சொல்லிச்சுமா. என்னடா பணம் கொடுத்தானா? அண்ணா கொடுத்தானே, ஆனால் 3 லட்சம் தானே கொடுத்தான். 3 லட்சமா? மீதி? அண்ணா அவன் பெரிய அயோக்கிய பையனா இருக்கானே, எதையும் உருப்படியாக செய்ய மாட்டானே அவன். அன்னைக்கு குழந்தைய மாற்றி கடத்த வச்சான். நீங்கள் வீட்டுக்கு போக சொன்னீங்க, நாங்கள் அங்கே போனதும் என்னால் மொத்தம் 5 லட்சம் தான் தர முடியும்னு சொல்கிறானே. ஆனால் மாறி விடலண்ணே, காலையில் மீதி 5 லட்சம் கைக்கு வரணும்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கானே. எனக்கு என்னவோ பணம் தருவான்னு நம்பிக்கை இல்லைண்ணே. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலானே. ஏய், இப்படியே பேசினு வச்சுக்க, பையனை போறணும் இல்லையா முதல்ல உன்னை போட போறேன். டேய் மாறியங்கடா? சரக்கு வாங்க போயிருக்கானே. டேய் வெறுப்பேத்திட்டான்டா. 10 லட்சம் எனக்கு வேணும். இன்னும் 5 லட்சத்துக்கு என்ன பண்றது? டேய் பாண்டி, நாம ஏன் அந்த செல்வத்துக்கிட்ட பணம் கேட்கணும்? நேரா அந்த பையனுடைய அப்பங்கிட்ட பணத்தை கேட்டா என்ன? இப்போ சொன்னீங்களே, சூப்பர் ஐடியாண்ணே. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். நீங்க தான் புதுசா பண்றேன்னு தொங்கல்ல விட்டீங்க. டேய் விடுறா, இவன் அப்பங்கிட்ட பணத்தை கேட்டா கொடுத்துட போறான். செல்வம் கொடுத்த 5 லட்சம் நமக்கு லாபம் தானே. சரிண்ணே, இந்த பையனோட அப்பனை மிரட்டணும்னா அவனோட நம்பர் வேணுமே, அதை எப்படி போய் பிடிக்கிறது? டேய், உங்க அப்பா போன் நம்பர் தெரியுமா இல்லையா உனக்கு? தெரியுமா தெரியாதா? நோட் பண்றா.